டிவிஎஸ் ஆட்டோ ஒன்று எடுக்க போகிறோம். இன்றைக்கு ஆயுத பூஜை வேதனத்தில் புது ஆட்டோ ஒன்று எடுக்க போகிறோம். இலங்கையில் இப்போ ஆட்டோக்கள் புதுசாக வந்திருக்குது. அந்த அளவில் புதுசாக வருகிற இந்த டிவிஎஸ் ஆட்டோவை நாங்கள் இன்றைக்கு புதிதாக எடுக்க போகிறோம். எடுத்து ஓடிக்கொண்டு போக போகிறோம். அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். புது மாடலில் இப்போ வந்திருக்குது இந்த ஆட்டோ. அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஓடி பார்க்க போகிறோம். உள்ளுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, என்ன செட்டப் பண்ணு அதை நாங்கள் பார்ப்போம். இதில் சீட்டெல்லாம் பார்த்தோம்னா இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வீலெல்லாம் இருக்குது. அது மாதிரி டேஷ்போர்ட் இருக்குது. டயல் ட்ரீம் இல்லை ஃபுல்லாக செட்டாக இருக்குது தானே அப்படியே. டாக்குமெண்ட்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் என்ன தேவையில்லைன்ற அவசரம் இப்போ என்ன சின்ன கலட்டணும்டா சாவி செட் வைக்கலாம். அதுதான் இது ப்ளூடூத் இந்த இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எல்லாம் செக் பண்ணுறோம். அதில் ப்ளூடூத்தே இருக்குது. அப்படி சிப் போடுறதாலும் போடலாம். அதில் போடலாமா பார்ப்போம். அதில் மெமரி கார்டு எல்லாம் பென் டிரைவ் எல்லாம் அடிக்கலாம். பென் டிரைவ் எல்லாம் சிப் வந்து அதில் அடிக்கிற விட பிளேயரே இருக்கா? மணியாக தான் இருக்கு. நல்ல செட்டப்போட தான் இருக்குது. இந்த முதல் வந்த மாடலை விட இந்த முறை கொஞ்சம் ஒரு டிவிஎஸ் மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நல்ல வடிவம் இருக்குது, பார்க்க நல்ல அழகாகவும் இருக்குது. அதே மாதிரி இப்போ வர புதுசாக வர பஜாஜ் ஆட்டோ மாதிரியே இந்த டோரும் பூட்டின மாதிரியே இருக்குது. பூட்டின டோர் எல்லாம் இருக்குது. அங்காலையும் பூட்டின மாதிரி டோர் இருக்குது. அது மாதிரி பின்னுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு டேஷ்போர்ட் ஒன்று இருக்குது. பெரிய டேஷ்போர்ட் பார்க்கலாம். மேலே ஹூட்ஸிலெல்லாம் அடித்து இருக்குது. அதுக்குள்ள அந்த முளைச்சீலைகளெல்லாம் அடிக்க வேணும். அதில் பாருங்க ஒரு பார்க் லைட்டும் இருக்குது. அந்த பார்க் லைட்டும் இருக்குது. அதுக்காக தான் மஞ்சள் வச்சுக்கிறாங்களா? ஸ்ட்ரீட் லைட் இல்லை தானே. ஓ சில வாகனங்கள் இப்போ இது பெரிய ஆட்டோ அவசரப்பட்டு திருப்பி இவ்வளோ தீயும் போட்டுருவோம். அப்போ என்ன செய்வீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு இது வேணும்ன்றதுக்காண்டி தான் இது என்ன இங்கே நிறைய இடங்கள்ல இல்லை. இந்தியாவில் குண்டா இல்லை ஸ்ட்ரீட் லைட். அதுக்காக அவங்க தங்களோட சேஃபுக்காண்டி எல்லா ஆட்டோக்கும் மஞ்சள் கலர். அதான் மஞ்சளில் புதுசாக இருக்குல்ல இது எங்களுக்கு இப்படி இல்லை. இந்த ஆட்டோவில் இப்படி இல்லை. கலர்லாம் கொடுத்தாங்க. அது இப்போ இந்தியாவில் ஒரு சட்டமாக்கிட்டாங்க. இனி கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் அப்படியே வேற எல்லாரும் அப்படி வந்துடுங்க. இப்போவே டோர் எல்லாம் மூட சொல்லிட்டா. ஓ இது திறப்பாங்க. திறந்து பார்க்கல. அதை இன்ஜின் ஒர்க்கை திறந்து பார்ப்போம். இதில் ஒரு இதோண்டு வேற ஒன்று போல இருக்கு. சும்மா சாம்பிளுக்கு தந்துட்டு கொண்டு வேணும். அதில் அப்படியே கீழே வாங்க. ரைட், புது ஆட்டோ எடுத்துட்டோம். பார்க்கல இருந்து அதை வைக்க தர போயிடும். பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். ஷோரூமில் இருந்து இறக்குறோம். புது ஆட்டோ ஷோரூமில் இருந்து இறக்கப்பட்டது. பார்ப்போம். இல்லை போட்டு 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 புதுசாக எடுத்து தரப்போம். அதே ஷோரூமில் இருந்து இறக்கி தரீங்கன்னா அப்புறம் நாங்கள் அங்கே ஓடிக்கொண்டு போவோம். டிவிஎஸ் புதுசு இன்றைக்கு ஆயுத பூஜைக்கு இறக்குமதி செய்தாச்சு. ரைட், இனி நாங்கள்லாம் நாங்கள் இயக்க போகிறோம். ரைட், வாங்க பார்ப்போம். ஆட்டோ எடுத்தாச்சு. இப்போ புதுசாக ஆட்டோ எடுத்து இப்போ ஓடி பார்த்து பெட்ரோல் அடிச்சுட்டு வந்த நாங்கள் இப்போ அந்த அவங்களோட கம்பெனி ஜசோ கம்பெனி தான் இந்த டிவிஎஸ் ஆட்டோ டீலர்ஸ் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு சின்ன புத்தக ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்பான கொஞ்சம் பற்றி கதைக்க போயிட்டேன். இந்த ஆட்டோவை நான் பார்த்த அளவில் மிகவும்
நல்ல விசாலமான ஆட்டோவாக இருக்குது. இப்போ நான் பஜாஜ் ஆட்டோ வச்சுருக்கிறேன், பஜாஜ் ஆட்டோ நான் பார்க்குறேன். ஆனால் அதன் அமைப்புக்கும் இதன் அமைப்புக்கும் பல வித்தியாசம் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஆட்டோவாக இருக்குது. அதாவது பெரிய ஒரு இடமாகவும் பெரிய பிறந்த ஆட்டோவும் நல்ல உயரமான ஆட்டோவாகவும் இருக்குது. இப்போ கொஞ்சம் சேஃப்டி மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பட் நல்ல இந்த மியூசிக் இருக்குது, அந்த செட்டிங் அதில் இருக்குது. பட் அந்த மீட்டர்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த நியூட்ரல் இதெல்லாம் காட்டும். பெட்ரோல் ரிசர்வில் நிற்குதா என்னன்றது சொல்லி காட்டும். இதுலேயும் வந்து பெட்ரோல் ரிசர்வ் அந்த இதுகளை காட்டிக்கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் ஓடுற வேகங்கள் காட்டிக்கொள்ளலாம். இப்போ ஆக வந்து ஒரு 9 கிலோமீட்டர் தான் இது ஓடி இருக்குது இந்த ஆட்டோ. அப்படி இதுகளை கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மற்றபடி இந்த இதில் பாருங்கள் ஒரு லைட் இருக்குது, ஸ்பார்க். அந்த ஒரு இதுக்குள்ள ஒரு முன்னுக்கு ஒரு பார்க் லைட் மாதிரி இல்லை, ஒரு இந்த உள்ளுக்கு ஹூட் லைட் மாதிரி உள்ளுக்குள்ளே தச்சில் எமர்ஜென்சின்னா எங்களுக்கு தேவையான ஒரு லைட் ஒன்று இதுக்குள்ளே இருக்குது. மற்றது பின்பக்கம் நான் உங்களுக்கு முதலே காட்டினேன் தானே, மேலே வந்து இந்த சீலை வந்து நல்லா நீட்டாக அடிச்சுக்கிறாங்க, நல்லா இருக்குது. இந்த இதுக்குள்ளே ஏதாவது நாங்கள் சாமான்கள் ஏதாவது பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி மேலே ஒன்றும் இல்லை. பஜாஜ் ஆட்டோக்கு அப்படி இருக்கும், இங்கே இல்லை. ஆனால் இதுக்குள்ளே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், அந்த பக்கம் இருக்கிற டேஷ்போர்ட். இதில் வந்து இந்த பக்கம் ஒரு டேஷ்போர்ட் இருக்குது, இங்கே இதுக்குள்ளேயும் ஒரு டேஷ்போர்ட் இருக்குது. ஆகவே இந்த பக்கம் நீங்கள் தேவையான பொருட்களை வச்சுக்கொள்ளலாம், அதே மாதிரி இந்த பக்கமும் தேவையான பொருட்களை வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மிகவும் நேர்த்தியாக நாங்கள் இந்த ஆட்டோவை பாவிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த புதுசாக வந்த மாடல்ன்ற ரீதியில் மிக அழகான ரீதியில் இது பெற்றிருக்குது. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பிரேக் சிஸ்டங்கள் இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஹேண்ட் பிரேக் இருக்குது, பிரேக் ஆயில் எல்லாம் இருக்குது. அந்த செட்டப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. மற்றது வந்து அந்த முன் கண்ணாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இருந்து பார்க்கறது தெரியும். இந்த கண்ணாடியின் விசாலம் வந்து பெருசாக இருக்குது, நல்ல பெரிய விசாலமான கண்ணாடியாக நல்ல உயரமாக இருக்குது. அப்படியே ஆட்டோ எடுத்து நல்லூர்கிட்ட வந்திருக்கிறோம். நல்லூர் வந்து நல்லூர் ஒருக்கா தரிசிட்டு போகிறது தான் நல்லம். அதால் நல்லூருக்கு வந்து நல்லூரை பார்த்துட்டு ஆட்டோவையும் ஒருக்கா நல்லூரானட்ட காட்டிட்டு போகிறது தான் பண்பாடு. எந்த வாகனம் புதுசாக எடுத்தாலுமே அதை நாங்கள் கோயிலுக்கு கொண்டு போகிறது தான் முதல் இது. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்போ கோயிலுக்கு கொண்டு போவதுக்காக வந்திருக்கிறோம். இதில் நிற்கிது எங்களோட ஆட்டோ, இதுதான் நாங்கள் கொண்டு வந்த ஆட்டோ. 1 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம், ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிக்கிறோம். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓடுறதை பொறுத்தளவு நல்லா தான் இருக்குது. பார்க்கவும் நல்ல ஒரு புதுசு எதுவுமே வடிவாக இருக்குதுனால அதை பாவிக்கத்தான் அதில் தன்மை தெரியும். நல்லா இருக்குது. ஓகே, நல்ல ஒரு ரிவ்யூ சொல்லணும். தரமான ஒரு ஆட்டோ. நான் இப்போ சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் ஓடிச்சேன் இந்த ஆட்டோ. நான் 30 கிலோமீட்டர் ஓடினதில் இந்த ஆட்டோட ரிவ்யூ நான் சொல்லணும்னு சொன்னேன். இப்போ ஓடி போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மிக ஒரு தரமாக இருக்குது. இன்ஜின் வந்து மிக மிக ஸ்மூத்தாக போகுது. ஒரு கஷ்டப்பட்டு விடுற மாதிரியோ இன்னுமே தெரியல. வெரி ஸ்மூத்தாக அப்படியே ஒரு இப்போ இப்போ 40ல் போகிறேன். நல்ல ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்குது. இன்ஜின் வந்து நல்ல ஒரு சத்தமும் வந்து ஒரு மெல்லிய சத்தமாக பெரிய சத்தமாகவும் இல்லாமல் நல்ல சத்தமாக இருக்குது. போட்டு அதுக்கு அனுபவத்தை சொல்லிக்கல நல்லா இருக்குது. நிலத்தில் இருந்து பார்க்கறது நல்ல உயரமாக இருக்குது. அப்போ எங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டியாகவும் இருக்குது. நல்ல சேஃபான ஒரு இடத்துல சேஃபாக போகிறோம்ன்ற மாதிரியான ஒரு பாதுகாப்பும் நல்ல முன்னுக்கு நல்ல வழியாகவும் நல்லாவும் இருக்குது. அந்த அளவில் மிக தரமான ஆட்டோ. பொடி வளங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. நல்ல பலமான பொடிகளாக இருக்குது.
ஆகவே நாங்கள் டிவிஎஸ்ஸை தெரிவு செய்கிறது வந்து நல்ல தெரிவு வந்து நான் சொல்லிக் கொள்வேன். தொடர்ந்து நாம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.